வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம லட்சுமியை எப்படியாவது வர வைக்கணும், அப்பதான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு கஜேந்திரன் நினைக்கிறாங்க. கள்ளவொட்டு போட்டு தான் எம்எல்ஏ ஆனாரு கஜேந்திரன் அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்காம கோர்ட்ல இருக்கணும்னா கொஞ்சம் லட்ச ரூபா லஞ்சமா கொடுக்கணும். அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க இருப்போம்? இந்த லட்சுமி கூட இருக்க நேரம் அதிர்ஷ்டம் இருந்து நான் எம்எல்ஏ நல்லா இருந்தேன். இப்போ அவ போனதோட எனக்கு அப்படியே நான் ஆடி போயிட்டேன்னு சொல்லலாம்க்கா. இப்ப பணத்துக்கும் கையேந்த வண்டிய நிலைமையில இப்ப பதவியும் கையில இருந்து போயிட்டா நம்ம ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் பிச்சை எடுக்க நிலைமை தான். இந்த சொத்து சுகம் எல்லாமே லட்சுமிக்கு கண்ணு சொத்தாட்டு தான் இருக்கு. அதை நம்ம ஒண்ணுமே அசைக்க முடியல. இப்போ குத்தகை பணமும் ஒருத்தனும் தரமாட்டான். இப்ப நம்ம எப்படி அந்த பணத்தை கொடுத்து அந்த போஸ்டர் தக்க வைக்க முடியும் பதவியை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கஜேந்திரன் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. அந்த நேரம் தான் அவளை வர வைப்பண்டா, அவ கண்டிப்பா அந்த கிழவிக்கு ஒண்ணுன்னா வருவால, அப்போ அந்த அவளுக்கு பாட்டியை நம்ம சுவாலியை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட போறாங்க. அதோட கள்ளிமுள்ளு என்ன அப்படின்னு ஒன்றை வாங்குறாங்க. இதை அவ தலையில தேய்ச்சா போதும், கண்டிப்பா அவ செத்து போவா அப்படின்னு அந்த கிழவியை சுவாலி முடிக்க இது ஒன்றும் போதும். அந்த கிழவிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. டெய்லி தலையில குளிச்ச உடனே ஒரு சொட்டு எண்ணெயை தலை உச்சியில வைப்பா. அப்படி வைக்க நேரமே இவ சுவாலி முடிஞ்சு கிடப்பா. நம்ம கொன்னதாட்டம் தெரியாது, இவளை ஈஸியா கொன்னுடலாம். இது ஒரு கொலை கேஸாட்டு மாறாம நம்ம தப்பிக்கவும் முடியும். இந்த கிழவிக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா என் பாட்டியை நான் பார்க்க வருவேன் அப்படின்னு லட்சுமி எங்க இருந்தாலும் ஓடி வருவா. அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல கிழவிய கொன்னு நம்ம லட்சுமியை வர வைக்கலாம் அப்படின்னு கஜேந்திரனும் மோகனவல்லியும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம திருவுக்கு உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் கோயிலேருந்து வருது. அதுக்கு கண்டிப்பா நம்ம திருவோட அம்மா அம்பிகா வரக்கூடாது அப்படின்னு காஞ்சனா திட்டவட்டமா சொல்றாங்க. இனி கல்யாணத்திலேயே நீ எப்படியும் ஒதுங்கி தான் இருக்கணும், உனக்கு சம்மந்தின்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா விஷயத்துலையும் ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படின்னு திருவோட கல்யாணத்தையே நம்ம அம்பிகா பார்க்க முடியாத அளவு ஸ்கெட்சு போட்டு நம்ம காஞ்சனா வச்சிருக்காங்க. அந்த அதிர்ச்சியில அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம அம்பிகா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம கஜேந்திரனுக்கு ஒவ்வொருத்த இடத்துலையும் போய் நம்ம லட்சுமிக்கு இடத்துல குத்தகை பணத்தை தாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் முருகேசன் கேட்கிறாரு. அவர் நான் தரமாட்டேன், இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி லட்சுமி தான், அவ கையில எப்போ வராலோ அப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டோம், சேர்த்து வச்சு வாங்கிட்டு தரமாட்டோம், இது லட்சுமியோட பணம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதோட அவங்கள அடிச்சு தவிக்கிறாங்க கஜேந்திரன். ஆனால் ஒரு கட்டத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம பணத்துக்கு எவ்வளோ அடி அடித்தாலும் இவனுங்க தரமாட்டாங்களே, எல்லாரும் லட்சுமி கிட்ட தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சொத்து இருந்தோம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரி அவ தான், நம்ம அனுபவிக்க மட்டும்தான் முடியுது, அதை காசாக்கானா முடியலை. இப்போ நம்ம ஒரு தேவை இருக்கு, நம்ம கள்ள ஓட்டு போட்டு தான் நம்ம இந்த பதவியில் வந்தோம் அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க. அதை பணம் கொடுத்து தட்டி தள்ளணும்னா அந்த பணத்துக்கு எங்கே போக? இப்படியே போனால் பதவி போவோம், எல்லா அதிர்ஷ்டமும் நம்ம கை நழுவி போய் கடைசியில் பிச்சை தாங்க எடுக்கணும் அப்படின்னு மோகனவல்லிட்ட சொல்ல நேரம் மோகனா பயங்கர ஸ்கெட்சு போடாங்க. டே கஜேந்திரா, நீ கவலைப்படாத, அந்த லட்சுமியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் அவள் எங்கே இருக்காளோ எந்த திசையில் இருக்காளோக்கா, நம்ம அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னை பதவியிலேருந்தே தூக்கிடுவாங்களே, அவங்க கெடுலாம் விதிச்சிருக்காங்க அந்த பணத்தை கெட்டதுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் கவலைப்படாதடா, இந்த கிழவிக்கு ஒண்ணுனா கண்டிப்பா லட்சுமியால சும்மா இருக்க முடியாது, லட்சுமி ஓடி வருவா. அதோட பார்த்தோம்னா சுவாலியை முடிச்சு அவ கழுத்துல சடன தாலியை கெட்டி உன் பொண்டாட்டியக்கே ஆக்கிக்க அதிர்ஷ்ட தேவதை உன் கூடவே இருப்பாடா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மோகனா பயங்கரமான ஒரு திட்டத்தை நம்ம கஜேந்திரட்ட சொல்றாங்க. ஆஹா, இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க. நீ வாடா போகலாம், அந்த முள்ளுகளி எண்ணெயை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம கஜேந்திரனை கூட்டிட்டு மோகனவல்லி அந்த ஒரு லேடியை போய் பார்க்குறாங்க. அப்போதான் நான் சொன்னதெல்லாம் கேட்டுல எடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க நேரம் தயாரா இருக்குமா, பணத்தை கொடுங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட பணத்தை கொடுத்து வாங்குறாங்க. இந்த முள்ளுகளி விஷம் இதை இந்த எண்ணெயை
தலை உச்சியில் வந்து வச்சாலே போதும் அவங்க இறந்து போவாங்க அப்படின்னு வந்து யாருக்கும் அவங்க இறப்புல சந்தேகம் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் இது போதும் அந்த கிழவி டெய்லி குளிச்சு என்ன தேய்ச்சிட்டு இருக்காடா, அவள் தேய்க்கக்கூடிய எண்ணெயில் தடவி வச்சா போதும், அதுவும் இல்லாமல் அவள் குளிச்சுக்கிட்டு தலை உச்சியில் ஒரு சொட்டு எண்ணெயை தூக்கி வைப்பா, அதை அவள் பழக்கமாக வச்சிருக்கா, அதே அவளுக்கு ஆப்பா வந்து வினைய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மோகனவல்லியும் கஜேந்திரன் அந்த எண்ணெயை வாங்கிட்டு அந்த எண்ணெயில் வந்து அவள் தேய்க்க எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், அவள் தேய்ச்சாலே போதும் செத்து போவா, நம்மளுக்கு வந்து லட்சுமி செத்துட்டா அப்படின்னு உள்ள தகவல் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அந்த கிழவி செத்த தகவல் அந்த லட்சுமி எந்த மூலையில் இருந்தாலும் அந்த லட்சுமிக்கு போய் சேரும். அவள் கண்டிப்பாக வந்து இந்த கிழவியை பார்க்கணும் அப்படின்னு வந்து பாட்டின்னு வந்து உயிரே வச்சிருக்கா, அவள் துடிச்சு வருவா. அப்போ கையங்களவுமா வர அவளுக்கு கழுத்தில் வந்து தாலியை கட்டி நீ ஓ மனைவியா ஆக்கிக்க, ஏற்கனவே கட்டின தாலியை அறுத்து தூக்கி போடுடா, அப்போ அதிர்ஷ்ட தேவதை உன் மனைவி ஆயிடுவா, எல்லா பதவியும் உனக்கு கிடைச்சிடும், இழந்த எல்லாமே நம்ம கெடுத்துடலாம், சொத்து சுகத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆஸ்தி அந்தஸ்துக்கு நம்ம தான் வந்து ஓனராக இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் அந்த கழுதை இங்கேயே நம்ம காலடியில் கிடந்து சுத்த போகுது அப்படின்னு வந்து மோகனவல்லி ஒரு தந்திரத்தை போட்டு வச்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகாவை திருவோட அவங்க பையன் கல்யாணத்துக்கே வந்து ஓரங்கட்டி தள்ளணும் அப்படின்னு வந்து காஞ்சனா ஒரு பயங்கரமான யோசனையை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கவிதா எல்லாருமே வந்து நம்ம அம்பிகாவை சந்திக்கிறாங்க. இந்த பாரு, எங்க அம்மா அப்பா சஷ்டித்த பூஜைக்கு நீ எப்படி வந்து ஒதுங்கி ஓரங்கட்டிட்டு நின்னியோ வராமல் இருந்தியோ அதே மாதிரி இந்த உப்பு கூட தூக்க ஃபங்க்ஷனில் என் சம்மந்தி முரணி நீ வந்து கிட்ட கூட நிற்க கூடாது, நான் வந்து என் அண்ணனோட பையன் அப்படின்னு உள்ள உரிமையில தான் வந்து நான் வந்து மாப்பிள்ளையை எடுத்தேனே தவிர அதுக்கு வந்து நீ உரிமை கிடையாது, புரிஞ்சுதா, அதனால நீ வரக்கூடாது, இது மட்டும் இல்லை நீ தாலியை வந்து கெட்டது வர எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீ உன் பையனி திருவா அடையாளம் கட்டக்கூடாது, நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காஞ்சனா ஒரு ஆர்டரை போடுறாங்க, அதில் நடுங்கி போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யா அக்காவுக்கோ வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லாம் வந்திருக்காங்க கெஸ்ட், அவங்களுக்கு காப்பி கொண்டு வரணும் அப்படின்னு வந்து காப்பி தட்டத்தோடு நம்ம லட்சுமி வந்து மேலே வராங்க. இங்கே நம்ம ரொமான்ஸில் இருக்காங்க நம்ம திவ்யாவும் திருவான், இதை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அடடா, நம்ம தேடிட்டு இருந்த லட்சுமி என்னோட மனைவி அவள் இப்படி இங்கே அப்படின்னு வந்து சாக்காவி நிற்கிறாங்கங்க நம்ம திரு. அப்போ தான் என்ன பார்க்குற, இதுதான் மகா நான் கொண்டு விட்டேன்ல உங்கள் அம்மாவை கவனிக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படியே நான் இப்போ தான் பார்க்குறேன், தேங்க்ஸ் திவ்யா, நான் இவ்வளோதான் தேடிட்டு தெரிஞ்சேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ தான் என்னடா தேங்க்ஸு, நான் தான் இந்த மகாவை எங்கேயாவது ஒரு சேஃபான இடத்துல வந்து விடதுக்கு வழி இல்லாமல் உன்னிட்ட உதவி கேட்டால் நீ உன் வீட்டிலே அடைக்கலம் கொடுத்த, அப்படி இருக்க நேரம் நான் தானே தேங்க்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம திவ்யாக்கா தான் என்னோட மணவாளனின் மனைவியா, அவங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இந்த சைடு என்னோட மனைவி என் அம்மாவை கவனிக்கிறதுக்கு என் வீட்டுக்கே வந்திருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் தான் ஒரு பேரெடி கிடங்கா நம்ம காஞ்சனா கண்ணில் வந்து நம்ம லட்சுமி பட்டுறாங்க. என்னது இவ எங்கேயோ ஒரு மூலையில விரட்டிதல் இருப்பான்னு நினைச்சா நம்ம கண்ட கனவு உண்மையாயிரம் போல, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்கிறாங்க நம்ம காஞ்சனா. என்னடி திவ்யா, ஏன் உனக்கு இங்கே ஒரு அறிவு இருக்கா, எதுக்காக உன் மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு இவ்வளோ கொண்டு விட்டுருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏம்மா வாயை மூடுங்க, நம்ம வீட்டில் தான் இருக்காமாண்டா, நீ துரத்தி விட்டுட்டு இங்கே வந்தோம், நான் வந்து எனக்கு மாமியார் வீட்டுக்கும் நான் விட்டுறேன், இங்கேயும் வந்து நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்னம்மா அர்த்தம் இல்லடி, நான் கனவு கொண்டேன்டி, அதை பழிச்சிடும் போல இருக்குடி, இவ வந்து எப்படியாவது வந்து மாற்றணும், கவிதாட்ட சொல்லி சீக்கிரமாக இவளுக்கு ஒரு பித்தலாட்டத்தை ஏதாவது ஒன்று இவளுக்கு தலையில் கட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்படின்னு வந்து காஞ்சனா வந்து நினைக்கிறாங்கங்க.